அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சி நம்ம 13வது அதிகாரம் வரைக்கும் முடிச்சிட்டோமா. இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்ற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1லேருந்து 5 திருவசனங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனத்தை நம்ம வாசிடலாமா. பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேர் நிற்க கண்டேன். சீயோன் மலை என்பது பூமியில் உள்ள எருசலேமுக்குரிய சீயோன் மலை அல்ல. பவுல் குறிப்பிடும் சீயோன் மலையே, அதாவது பவுல் சொல்றாரு, இந்த வசனத்தில் வர சீயோன் மலை இந்த பூமியில் எருசலேமில் இருக்கிற சீயோன் மலை இல்லை, இது பரலோகத்தில் இருக்கிற சீயோன் மலை அப்படின்னு யோவான்னு பார்க்கறது பரலோகத்தில் இருக்கிற சீயோன் மலை தான். அதை நம்ம வசனத்திலேயே நம்ம பார்க்கலாம். பவுல் என்ன சொல்கிறாரு, அவர் எபிரேயருக்கு எழுதின திருமுகத்தில் 12வது அதிகாரம் 22, 23 திருவசனத்தின்படி, நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அப்போ பவுலு குறிப்பிடுறது பரலோகத்தில் இருக்கிற சீயோன் மலை பற்றி தான் அவரும் பார்த்து எழுதியிருக்கிறாரு. ஏற்கனவே 7வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனங்கள் வரைக்கும் 1,44,000 பேரை பற்றி நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள் அப்படின்ற விளக்கத்தையெல்லாம் 7வது அதிகாரத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த 14வது அதிகாரத்தில் 1லேருந்து 5 திருவசனங்கள் படி ஏன் முத்திரையிடப்பட்டாங்க என்று கூறப்பட்டுள்ளது. அந்த முத்திரையானது ஆட்டுக்குட்டியானவரின் பெயரையும் பிதாவின் பெயரையும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டவர்கள் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. 14வது அதிகாரத்தில் இந்த 1,44,000 பேர் நெத்தியில ஆட்டுக்குட்டியானவருடைய பெயரையும் பிதாவுடைய பெயரையும் அவங்க நெத்தியில எழுதியிருக்கிறாங்க. முத்திரையிடப்பட்டார்கள் அப்படின்னா அந்த முத்திரையில என்ன இருக்குதுனாக்கா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய பேரும் பிதாவினுடைய பேரும் அந்த முத்திரையில எழுதப்பட்டிருக்குது. சாத்தானுடைய முத்திரையில கூட நம்பர் 666 இருக்கிறத வேதத்தில் எழுதியிருக்கு. அது சாத்தானுக்குரிய முத்திரை. இங்க பரலோகத்தில் இருக்கிற இந்த 1,44,000 பேர் நெத்தியில் இருக்கிறது பிதாவுடைய பேரும் இயேசு கிறிஸ்துனுடைய பேரும் நெத்தியில் எழுதப்பட்டிருக்கு, முத்திரையாய் இடப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியானவரோடு கூட 1,44,000 பேர் நிற்கிறதை யோவான் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது, அதாவது இந்த 1,44,000 பேர் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நின்று இருக்கிறத யோவான் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் பலத்தை இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அப்படின்னு யோவான் சொல்றாரு. இதே வசனம், இதே சத்தம், பெருவெள்ளத்தின் இரைச்சலை போன்ற இடிமுழக்கத்தை போன்ற சத்தமும் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அதாவது 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னா, 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவகுமாரனிடமிருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. இங்க 14வது அதிகாரத்தில் 2வது வசனம் இதே பெருவெள்ளத்தின் இரைச்சலையும் இடிமுழக்கம் போல் உள்ளது என்பதும் ஆட்டுக்குட்டியானவரே பேசினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்கிறாரு, அது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் இடிமுழக்கம் போல இருக்குது அப்படின்னா அது இயேசு சாமி கிட்ட இருந்து வர சத்தம் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த சத்தமானது சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் ஓசையை எழுப்பிற்று. இந்த சுரமண்டலக்காரர் ஒரு புதிய பாட்டை சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் பாடினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சுரமண்டலக்காரர் எழுப்புகிற அந்த ஓசையானது யாருக்கு முன்னாடி இந்த சுரமண்டலத்தை வாசிக்கிறாங்க, சுரமண்டலத்திலிருந்து ஓசையை எழுப்புறாங்க அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 24 மூப்பர்களுக்கு முன்பாகவும் சுரமண்டலக்காரர் சுரமண்டலங்களில் தங்களுடைய ஓசையை எழுப்புறாங்க. இப்போ மூப்பர்கள் முன்னாடி நம்ம பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் வருதுங்க, சபையின் பிரதிநிதிகள் ஆவார்கள். யாரு? மூப்பர்கள். இந்த சுரமண்டலக்காரர் சபையை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த இடத்துல சுரமண்டலக்காரர் வாசிக்கிற வாசிப்பானது சபையை சேர்ந்த மக்கள் அல்ல. ஏற்கனவே 4வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் இந்த கண்ணாடி கடல் அருகே நின்று பாட்டு பாடினாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அது சபையை சேர்ந்த மக்கள் பாடுற பாட்டு. அது இங்கே 14வது அதிகாரத்தில் அக்கினி கண்ணாடி கடல் அருகே இருந்து பாடுற பாட்டு உபதிரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த 1,44,000 பேர் பாடுற பாட்டு. அப்போ இந்த சுரமண்டலக்காரர் என்று யார்? இந்த சுரமண்டலக்காரர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 2-5 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பார்த்தா அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே தேவ சிங்காசனத்துக்கு முன்பாகவும் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அவர்கள் நிற்கிறதாக வாசிக்கிறோம். சுரமண்டலங்களை பிடிச்சு கொண்டு அக்கினி கண்ணாடி கடல் அருகே இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு வேதத்தில் வசனத்தில் எழுதி இருக்குதுங்க. இதே மாதிரி இதே கண்ணாடி கடல் அருகே ஜனங்க நின்று பாட்டு பாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் கண்ணாடி கடல் சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பதாகவும் இந்த கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டு மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் சேர்ந்து பாடினார்கள் என்பதில் இருந்து இது ஒரு புதிய இரட்டை பாட்டு என்று சொல்லலாம். ஏன்னா 4வது அதிகாரத்தில் வர்றது சபை மக்கள் பாடுற பாட்டு, கண்ணாடி கடல் இருந்து பாடுற பாட்டு, மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியான பாட்டையும் அங்கே பாடுது சபை பாடின பாட்டு. ஆனால் அக்கினி கண்ணாடி கடல் அக்கினி, ஆனால் 4வது அதிகாரத்தில் அக்கினின்னு கிடையாது, வெறும் கண்ணாடின்னு தான் எழுதியிருக்குது. இங்கே அக்கினி கண்ணாடி கடல் அருகே இருந்து பாடுறவங்கன்னாக்கா இந்த 1,44,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாமல் இருந்தது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த அக்கினி கண்ணாடி கடல் அருகே நின்று பாடுறது பரலோகத்தில் தான் இருந்து பாடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது. வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என வாசிக்கிறோம். அதாவது முதற் பலனா இஸ்ராயல் மக்கள் இருந்து முதல் ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக இந்த 1,44,000 பேர். இவர்கள் மீண்டும் தேசமாக சேர்க்கப்பட்ட இஸ்ரவேலிலிருந்து முதற் பலனாக வெளிப்பட்டவர்கள் ஆவார்கள். 1948வது வருஷம்தான் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள், உலகம் முழுவதும் சிதறி போன யூதர்கள் ஒன்றா சேர்றாங்க. அந்த 1,44,000 பேர் இருந்து 1948வது வருஷத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள், இஸ்ராயல் மக்கள் அப்படின்ற அர்த்தமா. முத்திரையிடப்பட்ட 1,44,000 பேர்களை பற்றிய விவர குறிப்பில்
அந்த 1,44,000 பேரை பற்றி எழுதுறாங்க. அந்த குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் யாரு? அந்த 1,44,000 பேர் கற்புள்ள கன்னியர்களுக்கு ஒத்தவர்கள் என்றும், இவர்கள் கற்புள்ள கன்னியர்களைப் போல இருக்கிறாங்களாம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தப்படாதவர்கள் என்றும் வாசிக்கிறோம். கற்புள்ள கன்னியர்களுக்கு ஒத்தவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. கன்னியர் என்கின்ற வார்த்தையானது கன்னியர், கன்னிமை அப்படின்னா கற்புள்ளவர்கள். பெண்கள் மட்டும் கற்புள்ளவர்கள் இல்லைங்க, ஆண்களுக்கு கூட கற்பு இருக்குது. அப்போ அந்த கற்பு அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான வார்த்தை தான் கற்பு. அதான் கன்னியர். இது இந்த கற்புள்ள கன்னியர்களுக்கு ஒத்த என்கின்ற வார்த்தையானது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவான வார்த்தையாகும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 21வது வசனமும் 14வது அதிகாரம் 8வது வசனமும் இந்த வசனத்தின்படி கட்டுப்பாடற்ற இச்சைகள், மாம்சீக தொடர்புகள், விவாகரத்துக்கள் ஆகிய முறைகேடான பாவங்கள் உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே மலிந்து கிடக்கும். உபத்திரவ காலம் தொடங்கறதுக்கு முன்பாகவே இச்சைகள், மாம்சீக தொடர்புகள், விவாகரத்து, திருமண முறிவு, அதாவது உபத்திர காலத்துக்கு முன்னாடியே கணக்கே இருக்காது. நிறைய பாவங்கள் மலிஞ்சு கிடக்கும். பேர்பட்ட பாவங்கள் இப்பவே நம்ம பார்க்குறோமா? நம்ம பார்க்குற இந்த காலகட்டத்திலேயே இந்த பாவங்கள் நிறைய பெருகி இருக்குதுங்க. முறைகேடே கிடையாதுங்க. அம்மாவும் பையனுக்கும் பெத்த பிள்ளையோட கூடவே அம்மா ஒரு கணவனை போல பால் உணர்வு கொள்கிற நிகழ்ச்சியெல்லாம் இப்போ செய்திகளை நம்ம பார்க்கும்பொழுது, இன்னும் போக போக உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி கட்டுக்கடங்காத விபச்சார பாவங்கள் தலைவிரிச்சு ஆடும். கட்டுப்பாடற்ற விபச்சார பாவம் சொல்லவே முடியாதுங்க. அதை இந்த பாவத்தினுடைய விவரத்தை நம்ம பாபிலோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 3 பிரிவாக விவரமாக பாபிலோனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பாபிலோனில் தான் மகா பாவங்கள், இந்த விபச்சார பாவங்கள் மலிஞ்சு கிடக்கும். அந்த விபச்சார பாவங்களில் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே, ஸ்திரீகளோடு தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்கள் கூட. கற்புள்ள கன்னியர்கள் அப்படின்னா விபச்சார பாவத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாம பரிசுத்தமா தன்னை பாதுகாத்து கொண்ட ஆண் பெண் இருப்பாளரும். அவங்க தான் 1,44,000 பேர். இந்த பாவங்களின் உச்சக்கட்டமான இந்த விபச்சார பாவம், இச்சை, விவாகரத்து, இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் உச்சக்கட்டமான திருமண இணைப்புக்கே அர்த்தமில்லாதபடி தளர்த்து விடுகின்றதால் கட்டுப்பாட்டிற்கும் உத்தரவாதத்திற்கும் சற்றும் கொஞ்சம் கூட இணங்காதபடி வெடிக்க போகின்ற வேசித்தனமாகிய கற்பற்ற நடத்தையே உபத்திரவ காலத்தில் தலை தூக்கி நிற்க போகிறது. உபத்திரவ காலத்துல பயங்கரமா இருக்குமா இந்த பாவம், கட்டுப்பாடே இருக்காதான். இப்பவே திருமண இணைப்புக்கு அர்த்தமே கிடையாது. திருமணம் இப்போ பண்றாங்க, அது எல்லா மதத்திலையுமே எல்லாருமே அவங்கவுங்க முறையின்படி திருமணத்தை பண்றாங்க. சபை முன்னாடி, மக்கள் முன்னாடி திருமணத்தை பண்றாங்க. உடன்படிக்கை வாக்கு மூலமாக வார்த்தை கொடுத்து
உடன்படிக்கை செய்து கொண்டு திருமணத்தை உடன்படிக்கை செஞ்சு திருமண காரியத்தை நடத்துகிறாங்க. ஆனால் உபத்திரவ காலத்தில் திருமணம்ன்ற ஒரு பேரே இருக்காதான். யார் எப்படி நாச போய் வாழலாம். இப்போ கூட லிவிங் டுகெதர் அப்படின்னு இருக்குதுங்க. திருமணம் ஆகலையா, ஆனால் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்களாம். இப்பவே வந்துடுச்சுங்க அந்த பாவங்கள்லாம். இது உபத்திரவ காலத்தில் தலைவிரிச்சு ஆடுமா. திருமணன்றது பேச்சுக்கே இடம் இருக்காதான். அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு அந்த விபச்சார பாவம் இருக்குன்னு. அந்த மாதிரி உபதிரவத்துக்கும் இணங்காத, இந்த விபச்சார பாவத்துக்கு இணங்காதபடி வெடிக்க போகின்ற வேசித்தனமாகிய கற்பற்ற நடத்தையே உபத்திரவ காலத்தில் தலை தூக்கி நிற்க போகிறது. ஆனால் முத்திரையிடப்பட்ட 1,44,000 பேர்களும் இந்த பயங்கரமான பாவத்துக்கு முற்றிலும் விலகி தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டதால் தான் அவர்கள் மட்டுமே தனிப்பட்ட வகுப்புக்கு உட்பட்டவர்களாய் புதுப்பாட்டை விடுதலையோடு, அதாவது வேசிதன பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டதை ஒரு பெரிதான ரட்சிப்பின் அனுபவமாக்கி பாடுவார்கள். இப்போ நம்ம கூட ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, நான் பழைய வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் ஒரு பெரிய துர்மார்க்கமான பாவ வழியில நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ கடவுள் இயேசு சாமி என்னை ரட்சித்து கொண்டாரு, அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிட்டாரு. இப்போ நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு, ரட்சிப்பை நினைச்சு, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த விடுதலையை நினைச்சு நம்ம கூட இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ரட்சிப்பில் சந்தோஷப்படுறோம், ரட்சிப்பில் நம்ம களி கூறுறோம். நம்மளை ஆண்டவர் இப்படி ரட்சித்து கொண்டாரே, இப்பேற்பட்ட பாவியா இருந்த என்னை மீட்டெடுத்து கடவுள் என்னை ரட்சித்து கொண்டாரே அப்படின்னு இப்போ கூட நம்ம ரட்சிப்பின் விடுதலைய மகிழ்ச்சியோடு நம்ம சொல்றோம், மகிழ்ச்சி அடைகிறோம் ரட்சிப்பை குறித்து. அதே மாதிரி தான் இந்த 1,44,000 பேர் அந்த உபத்திரவ காலத்துல மகா வேசிதன பாவத்துல தங்களை கரைப்படுத்தி கொள்ளாத, நாங்க மீட்டு கொண்டோம், நாங்க அதிலெல்லாம் ஈடுபடுத்திக்கல, இந்த பாவத்துக்குள்ள எங்களை நாங்க கரைப்படுத்த எங்க ஆத்துமாவை, ஆவி ஆத்துமா, எங்க வாழ்க்கைய நாங்க கரைப்படுத்தி கொள்ளல. அப்பேற்பட்ட கொடிய பாவத்தில் இருந்து நாங்க மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க விடுதலையாக்கப்பட்டோம். அந்த கொடிய விபச்சார பாவத்துல, வேசிதன பாவத்துல நாங்க மாட்டிக்கல, நாங்க விடுதலையாக்கப்பட்டோம் அப்படின்றத, அந்த விடுதலையின் செய்திய, அந்த வேசியோடு கூட நாங்க சேராம நாங்க ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்ற சந்தோஷமான செய்தி தான் அவங்களுக்கு அவங்க பாட்டா பாடுறாங்க. அந்த பாட்டு தான் விடுதலையோடு பாடுறாங்களா. எங்க கண்ணாடி கடல் அருகே நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக பாட்டு பாடுறாங்க. உபத்திரவ காலத்தில் நோக்கமின்றி உபவாசம் இருப்பார்கள். உபத்திரவ காலம் வருங்க, மகா உபத்திரவ காலம் 3 வருஷம் வரும். அந்த ஏன்னா உலகம் முழுதும் பாவங்கள் மலிஞ்சு கிடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, காரணமே இல்லாம மக்கள் உபவாசம் இருப்பாங்க. இந்த உபவாசத்தால் சரீரம் களைப்படைய செய்து, இதன் மூலமாக உபவாசம் இருக்கிறதுனால சரீரம் களைப்படைஞ்சிடுமா. இதனால பொல்லாத பிசாசுக்கள், தீய தூதர்களும் இடமளிப்பதற்கு ஏதுவாக சரீரத்தை தூண்டி திருமண சட்டத்திற்கு புறம்பாய் மானசீக ஆசை இச்சைகளை திருப்தி செய்து கொள்ள வழிவகுக்கிறவைகளாகவும் அமைய போகின்றது. அந்த உபத்திரவ காலத்துல உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி உபவாசமாய் இருக்கிறது பாவம் செய்யத்தான் தூண்டுமா. ஏன்னா சரீரம் களைப்படைஞ்சிடும், சரீரத்துக்கு பலனே இருக்காது.
சரீரத்தில் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்காது. சே, என்னடா இது. ஆனால் முத்திரையிடப்பட்டவர்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாய் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1-5 திருவசனங்கள் சொல்லுது. இந்த 1,44,000 பேர் மகா உபத்திரவ காலத்துல வெடிக்க போற மகா வேசிதன் என்ற பாவத்துல தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாம பரிசுத்தத்தை காத்து கொண்டு கற்புள்ள கன்னியர்களைப் போல பரிசுத்தமா வாழ்ந்து இந்த விபச்சார பாவத்துல தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாம பரிசுத்தமா வாழ்ந்து கடவுளுக்காக இரத்த சாட்சிகளா கூட இவங்க மரிப்பாங்க. மரிச்சு பரலோகத்துக்கு சென்றவர்கள் தான் இந்த 1,44,000 பேர் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. அடுத்த நிகழ்ச்சி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நம்ம வசனமாக நம்ம போகிறோம், ஒட்டு மொத்தமாக சேர்த்து நம்ம சொல்லலாமா. நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்குது, பேசுவோம். மாரநாதா.